தமிழகத்தின் பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற மகா கும்பாபிஷேகம், காவடி திருவிழா, தேரோட்டம் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் அடியாமங்கலம் கிராமத்தில் செல்வ விநாயகர் ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. புனித நீர் கடங்களை வைத்து தமிழில் திருநெறி திருவாசகம் தேவாரம் பாடி யாகம் செய்யப்பட்டது. பின்னர் புனித நீர் கடங்களை சிவாச்சாரியர்களும் ஓதுவார்களும் தலையில் சுமந்து கோவில் விமானத்திற்கு கொண்டு சென்று கலசத்தில் புனித நீரை ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கண்டு தரிசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் காஞ்சியில் செல்வ விநாயகர் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக அதிகாலையில் விநாயகருக்கு 4 மணிக்கு பாலாபிஷேகமும் மகா தீபாராதனையும் நடைபெற்றது. சிவாச்சாரியர்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர விமான கலசத்திற்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேக திருவிழா நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை காண திரளான பக்தர்கள் குடும்பத்தோடு வந்து செல்வ விநாயகரை தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் வைகாசி விசாகத்தை முன்னிட்டு முத்தாலம்மன் கோவிலில் இருந்து குழந்தை வேலன் காவடி எடுத்து பக்தர்கள் ஊர்வலம் சென்றனர். முன்னதாக முத்தாலம்மன் கோவிலில் இருந்து தொடங்கிய காவடி ஊர்வலம் திருத்தங்கல் முருகன் கோவிலில் முடிவடைந்தது. சிறுவர் சிறுமியர் முதல் பெரியவர்கள் வரை பாத யாத்திரையாக தோள்களில் காவடி எடுத்து தலையில் பால்குடம் சுமந்து சரண கோஷத்தோடு முருகனை வணங்கினர். நெல்லை மாவட்டம் நெல்லையப்பர் கோவில் தேரோட்ட திருவிழாவை முன்னிட்டு கொடியேற்றம் நடைபெற்றது. அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு சுவாமி அம்பாளுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டது. பின்னர் சன்னதி முன்பு அமைந்துள்ள சின்ன தங்கக்கொடி மரத்திற்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு திருக்கொடி ஏற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே முத்துமாரியம்மன் கோவிலில் 21வது ஆண்டாக மாவிளக்கு திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக நடைபெற்ற அம்மன் ஊர்வலத்தில் ஏராளமான பெண்கள் மாவிளக்கு எடுத்தும் பூகரகம் அக்னிகரகம் சுமந்தும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். பின்னர் மூலவ மூர்த்தியான முத்துமாரி அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி பாரதி நகரில் அமைந்துள்ள நொண்டி கருப்பர் சுவாமி கோவிலில் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. யாகசாலையில் இருந்து புனித நீர் கலசங்கள் புறப்பட்டு சிவாச்சாரியார் தலைமையில் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசம் மற்றும் சுவாமிகளுக்கு புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கோபுரத்திற்கு தீபாராதனை காண்பிக்கப்பட்டு ஏராளமான பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது.
திருவண்ணாமலை மாவட்ட கிரிவல பாதையில் உள்ள இடுக்கு பிள்ளையார் கோவிலில் ஆந்திர மாநில பக்தர்கள் குவிந்து வருகின்றனர். கிரிவல பாதையில் உள்ள குபேர லிங்கத்திற்கு அருகாமையில் அமைந்துள்ளது இடுக்கு பிள்ளையார் கோவில். 9 தூண்களோடு சிறிய கட்டிடமாக அமைந்துள்ள இந்த இடுக்கு பிள்ளையார் கோவிலில் தாயின் கருவறையைப் போல வடிவமைக்கப்பட்டுள்ளது இதன் சிறப்பாகும். ஆந்திர மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் அனைவரும் மோட்சத்திற்கு செல்லும் வழி என்று கருதி இந்த கோவிலில் குவிந்து வருகின்றனர்.